வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சட்டுன்னு உடனடியாக செய்யக்கூடிய ஜவ்வரிசி வச்சு அடை தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இட்லி மாவு இல்லாத போது சட்டுன்னு இந்த அடை செய்திடலாங்க. இதுக்கு எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க. வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டால் இந்த அடை செய்யறதுக்கு சரியாக இருக்கும். இது 200 கிராம் பக்கம் வருங்க. இது வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கணும். கருக விட்டுறக்கூடாதுங்க. நல்லா வறுபடும் போது நல்லா விலைன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருங்க. ஜவ்வரிசி வறுபட்டுருச்சுங்க. தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். இப்போ வறுத்த ஜவ்வரிசி சூடாறிடுச்சுங்க. ட்ரை மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுபடும் போது இந்த மாதிரி விலைன்னு வருங்க. நல்லா விலைன்னு பொரிஞ்சு வரும். ஜவ்வரிசியை அரைப்படும் போதுங்க இந்த மாதிரி நைஸ் ரவை பதத்துக்கு தான் அரைப்பட்டு வரும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்துமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தயிர் நல்லா கட்டிகள் இல்லாமல் அடித்து எடுத்துருக்கேங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். சிறிதளவு பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை, பொடியாக நறுக்குனா மல்லித்தலை, ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேங்க. இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா சேர்க்காமலும் கூட செய்யலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். அடமாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு கலந்துக்கலாம். அதிக புளிப்புள்ள தயிர் எடுத்துக்க வேண்டாங்க. ஓரளவு புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கிட்டால் போதுங்க. எடுத்து உடனே நிறையா தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க. கொஞ்சம் அடமாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசையணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துருக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருக்குங்க. இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஊறுனா நம்ம அடை தட்டும் போது சரியாக இருக்குங்க. ஊறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அடை சுட்டுக்கலாம். 10-15 நிமிஷமே ஊற வச்சுட்டுங்க. இப்போ அடை பாருங்கள் ஊறி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நீ எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிருக்குங்க. கெட்டியாகவும் இருக்கணும், தண்ணியாட்டும் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு வாழையில் இல்லாட்டி பட்டர் சீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி தட்டிட்டும் கூட நீங்கள் அடை சுட்டுக்கலாங்க. நான் டைரெக்டாக அப்படியே தோசைக்கல்லில் தட்டிக்கிறேங்க. பழக்கம் இருக்கவங்க அப்படியே தோசைக்கல்லே தட்டிக்கலாங்க. பாருங்கள் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கையில் ஈரத்தை நினச்சிட்டு சின்னதாக உருண்டையாக தேவையான சைஸ்க்கு அடமாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சன்னமாக பரப்பி விட்டுக்கலாங்க. ரொம்பவும் சன்னமாக இல்லாமல் ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான அளவில் நம்ம பரவலாக பரப்பி விட்டுக்கும் போது அடை வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தட்டி விட்டுக்கிட்டால் போதும். நல்லா அடமாவு வெந்து வர்றதுக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ அடையை திருப்பி போட்டுக்கலாங்க. சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அடை 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுட்டோங்க. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசியில் செய்திருக்கிறனாலங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஜவ்வரிசி அடை சுட்டு வச்சுட்டு 6-7 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டாலும் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒன்று உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அருமையான சுவையில் ஜவ்வரிசி அடை செய்துட்டேங்க. இதுக்கு எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட்லாங்க. வெறுமனா சாப்பிடவே நல்லாயிருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.